குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிறது ரெக்கார்டிங் அண்டு மெயின்டைனிங் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். அதை பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் டேலி. ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் டேலினா மொத்தம் டேலியில் எத்தனை கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்குது? டேலியில் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்குது? இன் ஜென்ரல் டேலியில் 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறது? இன் ஜென்ரல் தேர் ஆர் 8 கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இன் டேலி. 1 பர்ச்சேஸு, 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். ஞாபகம் வச்சுக்கோ, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, கடைசியாக ஜேவி. ஸோ மொத்தம் எத்தனை அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா 8. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார், 8 மனுஷன் வாழ்க்கையை பிரித்து கோவம்பார். ஸோ அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலியில் 8. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்பில் மொத்தம் 24 வவுச்சர் டைப் இருக்குது. அது வேறு வவுச்சர் டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. அக்கௌண்டிங் வவுச்சர் தனியாக இருக்குது, இன்வென்ட்ரி வவுச்சர் தனியாக இருக்குது, பேரோல் வவுச்சர்ஸ் தனி, ஆர்டர் வவுச்சர்ஸ் தனி, அப்புறம் பார்த்திங்கன்னா பேரோல் வவுச்சர் தனி, ஆர்டர் வவுச்சர் தனி. இந்த மாதிரி உங்களுக்கு 4 வகையான வவுச்சர்ஸ் இருக்குது. அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படின்னா ஒருத்தனுக்கு இவ்வளவு தரணும், இவ்வளோ தந்திருக்கான், அல்லது ஒருத்தனுக்கு இவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம், இல்லை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை அக்கௌண்ட் பண்ணுறது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி சொல்கிறது, தட் இஸ் கால்டு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். இந்த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். இது என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு மொதல் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதுலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா சரியாக பண்ணலை. அது கொஞ்சம் டஃப்பானது தான், ஈஸியானது கிடையாது, டஃப்பானதாக கொடுத்தோம். ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்த வேகத்துக்கு இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு உனக்கு சொல்ல தெரியணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், இது ரெண்டாவது உனக்கு சொல்ல தெரியணும். உனக்கு 2 விஷயம் சொல்ல தெரியணும். என்ன சொல்ல தெரியணும்? ஒன்று, இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ரெண்டாவது, எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இதுக்கு நான் உனக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட், அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷா கிரெடிட்டா, அது கிரெடிட்டில் வரும். தெர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ், ஒன்று கேஷுக்கு, இல்லைன்னா கடனுக்கு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட் அப்படின்னா கேஷ்னா கேஷ் கிரெடிட், கடன் சொன்னாக்க ஒய் அக்கௌண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டு அல்லது கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு டு பி டெபிட்டட். இதே மாதிரி தான் சேல்ஸு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் கிரெடிட் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒன்றை ஞாபகம் வச்சுட்டா போதும், 4 ஜேவி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் விச் கைண்ட் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இட் இஸ் அவுட் ஆஃப் த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். 8 வகையான கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த 8ல் இது என்ன கைண்டு? சார் ஒரு டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் அப்படின்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சென்டென்ஸை படித்து பார்த்தா தெரியும் அது பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கும். சார் ஒரு டிரான்சாக்ஷனை சேல்ஸ்ன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஹி மேடு த சேல்ஸ் அப்படின்னு இருக்கும். சார் ஒரு டிரான்சாக்ஷனை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஹி ரிட்டர்ன்டு டு த சப்ளையர், ரிட்டர்ன்டு டு த சப்ளையர் அப்படின்னு இருக்கும். ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன்கிறத எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரிட்டர்ன்டு பை த கஸ்டமர், அந்த பை இவரால் அப்படின்னு இருக்கும். ரசிப்ட்டுங்கிறத எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
எனக்கு இந்த கான்ட்ராக்டும் ரெசிப்ட்டுக்கும் குழப்பமாக இருக்குது சார். கான்ட்ராக்ட்ங்கிறது கம்பெனி பணத்தை எடுத்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, பேங்க்லேருந்து கம்பெனிக்கு எடுத்துன்னு வர்றது, இது கான்ட்ரா. இல்லை பேங்க் ஒன்றுலேருந்து இன்னொரு பேங்க் ரெண்டாவது பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது கான்ட்ரா. வேரஸ் அமௌண்ட்டு வித்ட்ரான் பை த ப்ரொப்ரைட்டர், பிஸ்னஸ்லேருந்து எடுத்துன்னு போகிறது, பேமெண்ட் அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஜேவி அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஏ கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். கேஷ் இல்லாத ஒரே டிரான்சாக்ஷன் ஜேவி தான். இன் ஜேவி கேஷ் வில் நாட் கம், இஃப் கேஷ் கேம் இட் இஸ் நாட் ஜேவி. இந்த மாதிரி மொத்தம் 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் வந்து எதை ஞாபகம் வச்சுக்கணும்? ஷார்ட்கட் கீயை ஞாபகம் வச்சுக்கணும். பர்ச்சேஸ் அப்படின்னா F9, சேல்ஸ்னா F8. பர்ச்சேஸ் ரிட்டன் அதுக்கு வந்து என்னவா இருக்கும்? பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்னா கண்ட்ரோல் F5, சேல்ஸ் ரிட்டன்னா கண்ட்ரோல் F6. ஏன்னா பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸாக இருக்கட்டும் அல்லது சேல்ஸாக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ஆர்டர் எடுக்கும்போதும் கண்ட்ரோல் வேணும், இதுலேயும் கண்ட்ரோல் வேணும். ஆர்டர் எடுக்கும்போது கண்ட்ரோல் வேணும். கண்ணா அப்படின்னா பார்ட்டிகிட்ட போய் ஆர்டர் எடுத்துடக்கூடாது. ஆண் பாவம் படத்தில் ஒருத்தன் எடுப்பான் தெரியுமா, 1000 லட்டு வேணும்னு, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஆர்டர் எடுக்கும்போதும் பார்த்து எடுக்கணும், இல்லைனா கை நஷ்டமாயிடும், நீ ப்ரொடக்ஷன் பண்ணி வேஸ்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி ரிட்டர்ன் எடுக்கும்போதும் கொடுக்கும்போதும் ஒரு கண்ட்ரோல் வேணும். என்ன டோஷிபா சொல்லுங்க? ஒரு கண்ட்ரோல் வேணும். ஸோ ஷார்ட்கட் கீ ஞாபகம் வச்சுக்கோ. பர்ச்சேஸு F9, சேல்ஸு F8. பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் வேணும்னாரு. அப்போ கண்ட்ரோல் F5. ஏன் சார் கண்ட்ரோல் F9? கண்ட்ரோல் F9னா அது பர்ச்சேஸ் ஆர்டராக போய்டும். அதனால் கண்ட்ரோல் F5 டெபிட் நோட், கண்ட்ரோல் F6 கிரெடிட் நோட், ரெசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, ஜேவி F7, டேட்டு F2, பீரியட் ஆல்ட் F2. போதும். இதுதான் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். இதை தான் அவன் சொல்லியிருக்கான். கோல்டன் ரூல் இருக்கு. கோல்டன் ரூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கோல்டன் ரூல்ங்கிறது என்ன? 3 வகையான கோல்டன் ரூல் இருக்கு. பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்கார்டிங் அக்கௌண்டிங் வவுச்சர் இன் டேலி பிரைம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் நான் 8ன்னு சொன்னேன், ஆனால் இங்கே 10 இருக்குது. அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னா மெமரண்டம் வவுச்சர் அண்ட் ரிவர்சிங் சேனல் அப்படின்னு இருக்குது. இந்த மெமரண்டம் வவுச்சர் அண்ட் ரிவர்சிங் சேனல் அப்படிங்கிறது எதுக்கா சார்? மெமரண்டம் வவுச்சர் அப்படிங்கிறது என்ன? நீ ஒரு சேல்ஸ் பில்லு போடுற, அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் கொட்டேஷன் கொடுக்குறான், கொட்டேஷன் வேணும்னு கேட்குறான். நீ டேலியில் கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. நீ வந்து அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டிங்கிறது போஸ்டட்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. சேல்ஸ் வவுச்சர் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். சேல்ஸ் வவுச்சர் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி F8. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு. கண்ட்ரோல் எல், முன்னாடி இருந்தது, கண்ட்ரோல் எல் ஆப்ஷனல். இப்போ கண்ட்ரோல் எல் அப்படின்னா இது கொட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அக்கௌண்டிங் சர்வீசஸ் ஒரு 50 லட்ச ரூபா நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா 59 லட்சம் யாருக்கு? அஸ்வின் குமாருக்கு அப்படின்னு. இப்போ அஸ்வின் குமாரோடைய அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 59 லட்சம் இருக்குமானா இருக்காது, 46,000 தான் காட்டும். ஏன் அப்படின்னா அது வந்து என்னது? கொட்டேஷன். இட் இஸ் நாட் ஏ சேல்ஸ் பில். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல்னு இருக்கும். ஆப்ஷனல்னா அக்கௌண்ட் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஆகாது. டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு இருக்கும், அதனால் இந்த இடத்துல டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு இருக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக கொட்டேஷன் அப்படின்னு இருக்கணும். இது டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு வெளியில் போச்சுன்னு வச்சுக்கோ, எவனாவது பிடிச்சான்னா இந்த மாதிரி 9 லட்ச ரூபா டேக்ஸை கட்டிட்டுருவான். அப்போ இது கொட்டேஷன் அப்படின்னா இங்கே டைட்டில் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு இருக்கக்கூடாது, கொட்டேஷன் அப்படின்னு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே வந்து டைட்டில் அப்படின்னு இருக்கும் பாரு.
இந்த டைட்டில் ஃபார் ஆப்ஷனல் இன்வாய்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து கொட்டேஷன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அப்பயும் டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து கான்ஃபிகரில் போய்ட்டு இங்கே வந்து டைட்டிலே மாற்றி விட்ருங்க. ஹெடர் இன்ஃபர்மேஷனில் இதை வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸுங்கிற இடத்துல கொட்டேஷன் அப்படின்னு மாற்றிருங்க. கொட்டேஷன் அப்படின்னு மாற்றி இதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். இப்போ போய் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் இன்வாய்ஸ் போடும்போது என்ன பண்ணணும்? ரெகுலர் இன்வாய்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை போய் மாற்றிருக்கணும். இது மாறுதாங்கிறத பார்க்குறேன். டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ கொட்டேஷன் எடுக்கும்போது மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணும்? கொட்டேஷன் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு நீங்கள் அதை கொட்டேஷன் அப்படின்னு மாற்றிக்கணும். ஸோ கொட்டேஷன் இப்படி தான் எடுக்கணும். கொட்டேஷன் வந்து ஒரு பார்ட்டிக்கு கொட்டேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது பொருளை விற்பனை செய்கிறது ஆகாது. அது ஒரு எஸ்டிமேட்டு. நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, வாங்கிறதுக்கு முன்னாடி சார் ஒரு கொட்டேஷன் கொடுங்களேன், எவ்வளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கேட்குறது இல்லையா, அதுக்கு பேர் தான் கொட்டேஷன், எஸ்டிமேட். கொட்டேஷன் வாங்கினதுனால எஸ்டிமேட்டுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நான் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒய்ஃப்கிட்ட ஹஸ்பண்ட் சொல்கிறான், ஏய் எனக்கு உனக்கு பிறந்த நாள் வருது இல்லை? ஆமாம். உனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுத்த போகிறேன். என்னங்க பண்ண போகிறீங்க? நேராக 2 பேரும் கிளம்பி போவோம். லலிதா ஜுவல்லரி மார்ட்டில் போய்ட்டு உனக்கு பிடிச்ச நகையெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு கொட்டேஷன் வாங்கி அந்த கொட்டேஷனை அப்படியே கையில் வச்சுட்டு அடுத்த கடைக்கு போவோம், குமரன் ஜுவல்லரி போய் அங்கேயும் கொட்டேஷன் கேட்போம். எல்லாம் சாம்பிள் மாதிரி தான். எல்லா கடையிலையும் கொட்டேஷன் கலெக்ட் பண்ணுவோம். பக்கத்தில் பார்வதி பவன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லா கொட்டேஷனையும் வச்சு கம்பேர் பண்ணி எங்கே வாங்கலாங்கிறத டிசைட் பண்ணி வாங்கி தர போகிறீங்களா? இல்லை கம்பேர் பண்ணுவோம். அதுக்குள்ளே சாப்பாடு ஆர்டர் பண்ணி வரும், சாப்பிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். அடுத்த வாரம் இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படிமா. ஸோ வாங்க மாட்டாங்க. இதுதான் இப்போ ஃபேஸ்புக்கில் லேட்டஸ்ட்டாக போயின்னு இருக்கிற ட்ரெண்டு, ரைட்டா? ஸோ கொட்டேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே பொருளை விற்றது ஆகாது அல்லது வாங்கியது ஆகாது. இட் வில் நாட் அக்கௌண்ட். தட் இஸ் கால்டு, அதுக்கு பேர் என்ன? மெமோ வவுச்சர் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? மெமோ வவுச்சர். சார் எதுக்கெல்லாம் மெமோ வவுச்சர் போடலாம்? எதுக்கு வேணாலும் மெமோ வவுச்சர் போடலாம். அடுத்தது ரிவர்சிங் ஜேர்னல். ரிவர்சிங் ஜேர்னல் அப்படின்னா என்ன? ஒரு ஜேர்னல் போட்டிருக்கீங்க, அந்த ஜேர்னலை ரிவர்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் ரிவர்சிங் ஜேர்னல். ஏன் சார் ஒரு ஜேர்னல் போட்டுட்டு அப்புறமா அதை போய் ஏன் ரிவர்ஸ் பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், ரிவர்ஸ் பண்ணணும். என்ன மாதிரி சூழ்நிலை ஒரு ஜேர்னலை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி வரும்? இப்போ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். மோர் தென் 10,000 டேக்ஸ் லேபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கம்பெனி அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். அட்வான்ஸ் டேக்ஸ் எப்படி கட்டுவீங்க? பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்போ அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது நீங்கள் கரெக்டான டேக்ஸை கால்குலேட் பண்ணி கட்டணும். அதிகமாக கட்டிட்டா திரும்பி கவர்மெண்ட்டில் கேட்டால் தரமாட்டான். கம்மியாக ரொம்ப கட்டிட்டோம் அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234AB வரும். அப்போ அதிகமாகவும் கட்டக்கூடாது, கம்மியாகவும் கட்டக்கூடாது, கரெக்டாக கட்டணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உனக்கு 2 விஷயம். ஒன்று, டேக்ஸ் வந்து கரெக்டாக கட்டணும். 2வது, ப்ராஃபிட் வந்து கரெக்டான ப்ராஃபிட் தெரியணும். இப்போ டெப்ரிசியேஷன் என்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோ. இன் ஜென்ரல் டெப்ரிசியேஷன் என்ட்ரி எப்போ போடுவோம்? இன் ஜென்ரல் டெப்ரிசியேஷன் என்ட்ரி நம்ம இயர் எண்டில் தான் போடுவோம். ஒரே ஜேவியாக போடுவோம். டெப்ரிசியேஷனும் ஒரே ஜேவியாக போடுவோம். ஆனால் இந்த மாதிரி எனக்கு டேக்ஸ் வந்து கரெக்டாக கட்டணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ராஃபிட் தெரியணும் அப்படின்னா சில கம்பெனிகள் என்ன பண்ணும், இந்த மாதிரி வச்சுருக்கோம் ப்ரொவிஷன். என்ன அப்படின்னா, மாதம் டெப்ரிசியேஷன் என்ட்ரி போடுறது. அப்போ எனக்கு கரெக்டான ப்ராஃபிட் என்னங்கிறது தெரியும், ரைட்டா? இயர் எண்டில் போட்ட ஜேவி எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஜேவியாக போட்டுற வேண்டியது. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அசட் அக்கௌண்ட்டை கிரெடிட் ஒரே ஜேவி போட்டுற வேண்டியது. இந்த மாதிரி போட்ட ஜேவி எல்லாத்தையும் மொத்தமாக ரிவர்ஸ் பண்ணிட வேண்டியது. ஸோ அந்த மாதிரி ரிவர்சிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. 2வது சினாரியோ மேனேஜ்மெண்ட். அதுக்கெல்லாம் வந்து இந்த ரிவர்சிங் ஜேர்னல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பயன்படுது. பட் மெமோ வவுச்சர் வந்து இட் வில் நாட் அக்கௌண்டட், ரிவர்சிங் ஜேர்னல் வில் அக்கௌண்ட்.
ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் மொத்தம் 10. நான் 8ன்னு சொன்னேன், அடிஷ்னலாக 2 இருக்குது, மெமரண்டம் வவுச்சர், ஜெர்னல் வவுச்சர். அடுத்தது இன்வென்ட்ரி வவுச்சர். இன்வென்ட்ரி வவுச்சர் என்ன? ஸ்டாக் ஜேர்னல். ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறது ஒன்று இந்த இந்த ஐட்டம் எல்லாம் ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஆகி அங்கே கன்சியூம் ஆகிடுச்சு, அந்த மாதிரியான ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர், அல்லது இந்த பிரான்ச்சிலேருந்து அந்த பிரான்ச்சுக்கு போகுது. ஸோ இது வந்து ஒன்று டெஸ்டினேஷன் ப்ரொடக்ஷன், டெஸ்டினேஷன் அல்லது சோர்ஸு டெஸ்டினேஷன், எங்கேருந்து எங்கே போகுது, அல்லது என்னவா இருந்தது என்னவா இருக்குது. சம்டைம்ஸ் மேனுஃபேக்சரிங் ஜேவி, இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா ஸ்டாக் ஜேர்னலில் வரும். இன்வென்ட்ரியில் என்னென்ன வவுச்சர் இருக்குன்னா ஸ்டாக் ஜேர்னல். அடுத்தது பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர். பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படிங்கிறது என்ன? உண்மையிலே என்கிட்ட எவ்வளோ கரண்ட்டில் ஸ்டாக் இருக்குன்னு எடுத்து எண்ணி பார்த்து அதை என்ட்ரி பண்ணுறது பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர். அடுத்தது டெலிவரி நோட்டு, ரசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட். இதெல்லாம் பியூராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்கிறது. டெலிவரி நோட், ரசிப்ட் நோட், ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட். ஸோ என்னென்ன இன்வென்ட்ரி வவுச்சர் இருக்குது? ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் ஜேர்னல் ஆல்ட் F7, பிசிக்கல் ஆல்ட் F10. அடுத்தது பார்த்திங்கன்னா ரசிப்ட் நோட்டு, டெலிவரி நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இன், மெட்டீரியல் அவுட். மெட்டீரியல் இன் அண்ட் மெட்டீரியல் அவுட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாப் காஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். மெட்டீரியல் அண்ட் மெட்டீரியல் அவுட்டு ஜாப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஜாப் காஸ்டிங் உங்களுக்கு நடத்த வேண்டியிருக்கு, நடத்துகிறேன், பெண்டிங் இருக்குது, இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். இதில் அடுத்தது ஆர்டர் வவுச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வகையான ஆர்டர் வவுச்சர் இருக்குது. பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டருங்கிறது குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது குட்ஸை சேல்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு முன்னாடி எடுக்கிற ஆர்டர். அதுக்கப்புறம் ஜாப் ஒர்க்கு இன் ஆர்டர், ஜாப் ஒர்க்கு அவுட் ஆர்டர். வேலை செய்யறதுக்காக நம்ம ஜாப் எடுத்துருப்போம், அது ஜாப் ஒர்க் இன் ஆர்டர். நாம் வெளியில் யாருக்காவது வேலையை கொடுத்துருப்போம், அது ஜாப் ஒர்க்கு அவுட் ஆர்டர். ஸோ ஜாப் இன், ஜாப் ஒர்க்கு உங்களுக்கு நடத்த வேண்டியிருக்கு, நடத்துவோம். அடுத்தது பேரோல் வவுச்சர். பேரோலில் 2 வகையான வவுச்சர்ஸ் இருக்குது. பேரோலில் 2 வகையான வவுச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டண்டன்ஸு, இன்னொன்று பேரோல் வவுச்சர்ஸ். பேரோல் வவுச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸுங்கிறது நான் அக்கௌண்டிங் வவுச்சர், ஜஸ்ட்டு இன்வென்ட்ரி மாதிரி உனக்கு வரும். பேரோல் வவுச்சர்ஸ் எல்லாமே உனக்கு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். பேரோல் வவுச்சர்ஸ் எல்லாமே உனக்கு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அந்த ஒன்றையும் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு என்ட்ரி பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9. பர்ச்சேஸை நீ 2 வகையில் என்ட்ரி பண்ணலாம். ஒன்று ஐட்டம் இன்வாய்ஸு, இன்னொன்று அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். அதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+H. ஓகேவா? ஐட்டம் இன்வாய்ஸு அல்லது அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்னால் பர்டிகுலர் ரேட் இருக்கும். ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னா குவான்டிட்டி ரேட், நேம் ஆஃப் ஐட்டம் குவான்டிட்டி இருக்கும். இது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் வவுச்சர், டெபிட் கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணலாம். இதே மாதிரி சேல்ஸுக்கு, இதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன், ஒன்றொன்றுக்கும் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்றொன்றுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்குது. எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுக்கும் சினாரியோ மேனேஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் இதை படித்து பார்த்து என்ட்ரி பண்ணணும். Any money received by a business concern from sales or any other sales capital introduced by owner is considered as receipt. For example, cash received, receipt account, bank account debit, customer account credit. Voucher மோடில் 2 வகையான மோடு இருக்குது. டபுள் என்ட்ரி மோடு, சிங்கிள் என்ட்ரி மோடு. இன் ஜென்ரல் நீங்கள் டபுள் என்ட்ரி மோடுனா என்ன, சிங்கிள் என்ட்ரி மோடுனா என்ன? ரசிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் என்ட்ரி மோடு. சிங்கிள் என்ட்ரி மெத்தடு வேறு, சிங்கிள் என்ட்ரி மோடு வேறு. இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா
அஸ்வின் குமார் 50,000. அதே மாதிரி இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் திவாகர் 15,000. இப்படி ஒரே என்ட்ரியே நீ போட முடியும். பட் ரசிப்ட் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட், அதாவது சிங்கிள் என்ட்ரி மோடில் சிங்கிள் டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட் அல்லது சிங்கிள் கிரெடிட்டு மல்டிபிள் டெபிட் அப்படி தான் போட முடியும். ஆனால் டபுள் என்ட்ரி மோடில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை டெபிட் பண்ணி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை கிரெடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர்ட்டு வந்திருக்கு. ஒன்றை வாங்கி ஸ்டேட் பேங்க்கில் போட்டிருக்கேன், ஒன்றை வாங்கி கனரா பேங்க்கில் போட்டிருக்கேன். ஒரே ஜெவியில் போடலாம். ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கனரா பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கிரெடிட் குப்புசாமி, கிரெடிட் ராமசாமின்னு சொல்லி நீ 2 ரெசிப்டி சேர்த்து ஒன்றா போட முடியும். பட் அந்த மாதிரி ஒன்றா போடலாமா சார்? ஒன்றா போடுறது தப்பு. ஆனால் போடணும்னு நினச்சா போடலாம். டேலியில் முடியும். அதுக்கு பேர் என்னென்னா டபுள் என்ட்ரி மோடு அப்படின்னு பேர். டபுள் என்ட்ரி மெத்தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு, டபுள் என்ட்ரி மோட் இஸ் டிஃப்ரெண்ட். சிங்கிள் என்ட்ரி மெத்தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு, சிங்கிள் என்ட்ரி மோட் இஸ் டிஃப்ரெண்ட். சிங்கிள் என்ட்ரி மோடு அப்படின்னா ஒரு டெபிட் மல்டிபிள் கிரெடிட் ஈக்குவலண்ட்டு, அது பார்க்கணும். ஒரு டெபிட்டு மல்டிபிள் ஈக்குவலண்ட் கிரெடிட்டு அல்லது ஒரு கிரெடிட்டு மல்டிபிள் ஈக்குவலண்ட் டெபிட். தட் மெத்தட் இஸ் கால்டு சிங்கிள் என்ட்ரி மோட் இன் டேலி. எதுக்காக இந்த சிங்கிள் என்ட்ரி மோடு இருக்குது டேலியில் அப்படின்னா, டபுள் என்ட்ரி மோடு வச்சு போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் சிங்கிள் என்ட்ரி மோடு எதுக்காக இருக்குன்னா என்ட்ரியை ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குது. இப்போ செக்கு வருது, குப்புசாமி தந்தாலும் ஒரே பேங்க் தான், ராமசாமி தந்தாலும் ஒரே பேங்க் தான். எதுக்கு நீ ஒவ்வொரு முறையும் பேங்க்கை போயிட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க்குன்னு செலக்ட் பண்ணணும்? மேலே பேங்க் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. கீழே பார்ட்டி நேம் மாத்திரம் மாற்றினா போதுமே. அதுக்காக தான் இந்த சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படின்னு இருக்கு. இன்னொரு கான்செப்ட், வவுச்சர் டைப் கேன் பி செட் ஒன்லி ஃபார் த சிங்கிள் என்ட்ரி மோட், நாட் ஃபார் த டபுள் என்ட்ரி மோட். அதனால தான் பாருங்கள், வவுச்சர் டைப் எதுக்கு செட் பண்ண முடியும் அப்படின்னா பர்ச்சேஸ்க்கு செட் பண்ண முடியும். பர்ச்சேஸ் ரிட்டர்னு, சேல்ஸ் ரிட்டர்னு, ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, இந்த 7க்கு தான் பண்ண முடியும். ஜேவிக்கு உன்னால் வவுச்சர் டைப் செட்டே பண்ண முடியாது. ஏன் ஜேவிக்கு வவுச்சர் டைப் செட் பண்ண முடியாது? ஏன்னா அது மல்டிபிள் டெபிட் அண்ட் மல்டிபிள் கிரெடிட். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் மல்டிபிள் டெபிட் அண்ட் மல்டிபிள் கிரெடிட் இருக்கோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு உன்னால் ஜேவி செட் பண்ண முடியாது, சரி வவுச்சர் டைப் செட் பண்ண முடியாது. இது தம்ப் ரூல். ஓகேவா? இது தம்ப் ரூல். அடுத்தது பாருங்க, ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் டிரான்சாக்ஷனில் என்ன இருக்குது? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரெக்கார்டிங் ஆஃப் ப்ரொவிஷன் இது தெரியணும். ரெக்கார்டிங் ஆஃப் ப்ரொவிஷன் அப்படின்னா ப்ரொவிஷனல் என்ட்ரிஸில் அது இருக்கும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் 2 அட்டெம்ப்ட் 1 நான் அட்டன் பண்ணிட்டேன். மார்க் டெஸ்ட் 2 ப்ரொசீட் கொடுக்குறேன். ஒரே ஒரு டெஸ்ட் உங்களுக்கு அட்டன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு டெஸ்ட் நான் அட்டன் பண்ணுறேன். இன் டேலி பிரைம் த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் ஏ லிஸ்டிங் ஆஃப் த அக்கௌண்டிங் மாஸ்டர் அண்ட் இன்வென்ட்ரி மாஸ்டர். ட்ரூவா ஃபால்ஸா? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது லிஸ்டிங் ஆஃப் அக்கௌண்டிங் மாஸ்டர். ட்ரூ. ஆன்சர் பண்ணுங்க அப்படியே. இன் டேலி பிரைம் பை ரெக்கார்டிங் கான்ட்ரா வவுச்சர் we can keep the record of internal fund transfer which can be viewed month wise or voucher wise. கான்ட்ரா வவுச்சரை மந்த் வைஸ் அல்லது வவுச்சர் வைஸ் என்ட்ரி பண்ண முடியும். ட்ரூ. பார்க்க முடியும். டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின். வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு வியூ த லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் டைப்ஸ் இன் டேலி பிரைம்? எது வந்து லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் டைப்? நேவிகேஷன் பாத். What is the navigation path to view the list of voucher type in Tally Prime? எது வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் டைப்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத எப்படி பார்க்குறது? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர் வவுச்சர் டைப். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர் வவுச்சர் டைப்பு. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர், கேட்வே ஆஃப் டேலி வவுச்சர் அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர். ஸோ ஃபஸ்ட் ஒன் மேபி ரைட்டாக இருக்கும். கேட்வே ஆஃப் டேலி, அதில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர், அதில் போய் வவுச்சர் டைப், அதை பார்க்குறதா கரெக்டாக இருக்கும். இன் டேலி பிரைம் பை டிஃபால்ட் த ரெசிப்ட் வவுச்சர் வில் அப்பியர் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோடு?
ரசிப்ட் வவுச்சர் எந்த மோடில் இருக்கும்? சிங்கிள் என்ட்ரி மோட், டபுள் என்ட்ரி மோட், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் அக்கௌண்டிங். Single entry mode. சிங்கிள் என்ட்ரி மோடு. இன் டேலி பிரைம் பை டிஃபால்ட்டாக சிங்கிள் என்ட்ரி மோடு தான் இருக்கும். கிரெடிட் நோட் வவுச்சர் இஸ் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் இன் டேலி பிரைம். ட்ரூவா ஃபால்ஸா? கிரெடிட் நோட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிடையாது, டெபிட் நோட்டு. கிரெடிட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு? சேல்ஸ் ரிட்டர்னுக்கு. ஸோ ஃபால்ஸ். இன் எ நியூலி கிரியேட்டட் கம்பெனி தெர் ஆர் 2 ப்ரீ-டிஃபைன்டு ஸ்டாக் ஐட்டம் இன் டேலி. ட்ரூவா ஃபால்ஸா? False. ஆன்சர் பண்ணுங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, மோர் தேன் ஒன் ரைட் ஆன்சர்னு அர்த்தம். மோர் தேன் ஒன்ங்கிறது ரெண்டாவது இருக்கலாம், மூணாவது இருக்கலாம். இன் ஜெனரல் 2 இருக்கும். இன் டேலி பிரைம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் வில் ஃபால் அண்டர் த பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்? எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வரும்? கரண்ட் லியாபிலிட்டி வரும், இது வராது, இது வராது, இது வராது, இது வராது, கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். In Tally Prime, a newly created company, there are 28 pre-defined group and 2 pre-defined ledger. True or false? True. Which of the following are the 2 pre-defined ledger provided in Tally Prime? Cash ledger and profit and loss account. Once the company is created, which of the following ledger are available by default in Tally Prime? Once the company is created. Cash and profit and loss account. Same question repeated. What is the navigation path for creating multiple stock item in Tally Prime? கண்ண முடிந்து சொல்லணும் இதுக்கு. Gateway of Tally, chart of accounts, create, stock item, under stock item, alt h multi-master. Gateway of Tally, chart of accounts. இது கிடையாது. Gateway of Tally, chart of accounts, create, stock item, under multi-master. இதான் ரைட்டான ஆன்சர். நான் அடுத்த 2 ஆன்சரை படிக்கவே இல்லை பாருங்க. In Tally Prime, when we recording a sales return transaction, a credit note voucher is utilized, which is typically issued by the seller to the dash. Tax authority, seller, தனக்கு தானே இஷ்யூ பண்ணிட்டா செல்லருக்கு செல்லர். கவர்மெண்ட்டுக்கு நீ கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணுவ, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. செல்லர் அண்டு பையர் தனக்கு தானேவும் அடுத்தவனுக்கு. எது ரைட் ஆன்சர்? பையர் இயர் இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் பண்ணுங்க. salary is an example of which of the following type of account? Nominal. Upon company creation in Tally Prime, which of the following ledger account are available by default? D sir. Cash and ஒரே क्वेश्चन 3 வாட்டி வந்திருக்கு. In Tally Prime, while recording the payment receipt transaction in single entry mode, dash accounts are involved. Single entry mode la ஒன்னு தான் இருக்கும். Single. Multiple accounts are involved. D is the right answer. Bank account மாத்திரம் டெபிட் மாத்திரம் பண்ணா கிரெடிட் இருக்க வேண்டாமா? 1 2 அல்லது more than 2 இருக்கணும், இல்ல மல்டிபிள். more than 2 and more than 2 நாலே மல்டிபிள் தான் அர்த்தம். After recording the debit note voucher for purchase return in Tally Prime, Tally Primeல purchase return voucher entry பண்ணதுக்கு அப்புறம் debit noteல, in which of the following ledgers the voucher will have the impact? B sir. Sales, supplier, purchase, debtor. Debit note. Sales. After recording the debit note voucher for purchase return in Tally Prime, in which of the following ledgers the voucher will have the impact? அநேகமா சப்ளையரா இருக்கலாம், அவருடைய இதுக்கு தான் இம்பேக்ட் இருக்கும். இம்பேக்ட்னா பாதிப்பு. ஸோ கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு குறையும், அப்படிதான் இருக்கும். நல்ல கொஸ்டின் அது, பார்த்துங்க, அது நல்ல கொஸ்டின். If the company sold goods to customer and received cash, which of the following transaction is recorded in Tally Prime? ஆக்சுவலாக இது கேஷ் சேல்ஸ், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்ஸ். இங்கே வந்து என்ன கொஸ்டின் என்ன? இஃப் த கம்பெனி சோல்டு குட்ஸ் டு ஏ கஸ்டமர் அண்ட் ரிசீவ்டு கேஷ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் தான். பை டிஃபால்ட், பை டிஃபால்ட்னா இயல்பான்னு அர்த்தம். டிஃபால்ட்னா என்ன? இயல்பாகவே.
இயல்பாகவே என்ன அர்த்தம்? சுபாவம். ஓகேவா? இப்போ என்னுடைய சுபாவம் எடுத்துக்கோ, 6:10 இயல்பாக நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது பை டிஃபால்ட். By default, while recording the contra voucher in Tally Prime, under the list of ledger accounts, cash and bank ledgers are shown for quick data entry to prevent user errors. அதாவது பை டிஃபால்ட்டாக நீங்கள் கான்ட்ரா வவுச்சர் போடும்போது நீங்கள் சீக்கிரமாக என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் எரரை அவாய்ட் பண்ணணும் தடுக்கணுங்கிறதுக்காகவும் கேஷ் லெட்ஜர் அண்டு பேங்க் லெட்ஜர் மாத்திரம்தான் வரும் மேலே டாப்பில். ரைட்டா தப்பா? True, sir. படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு தெரியுதா? இப்போ நான் எப்படி படிக்கிறேன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி படிக்கணும். ஜேர்னல் இஸ் ரெஃபர்ட் as the books of original entry under the manual system of accounting. True or false? True. True. GK Private Limited transferred the amount of 50,000 from SBI Bank to Kotak Mahindra Bank. Find out in which voucher the entry will be recorded in Tally Prime. Contra. Very good. Contra is the right answer. Contra is the right answer. Finish test. நாம் 2 ஆன்சர் தப்பாக எழுதியிருக்கோம். இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணுறதுக்கு வெறும் கொஸ்டினை மாத்திரம் சேவ் பண்ணக்கூடாது. இதை வந்து எப்படி இம்பேக்டை கொடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட சேவ் பண்ணணும். ரைட்டா? கொஸ்டின் அண்டு ஆன்சரோட சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு வந்து ஃபயர் ஷாட் அப்படின்றது அதை வந்து இன்க்ளூட் பண்ணி பண்ணணும். இந்த இடத்துல நான் ஃபயர் ஷாட் கொடுக்குறேன். ஃபயர் ஷாட்டில் போயிட்டு கேப்சர் என்டையர் பேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். நம்ம போய் பேஜ் பை பேஜ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எடுத்துரும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது கொஸ்டின்ஸ் இது? மார்க் டெஸ்ட் 2ல் செகண்ட் அட்டெம்ப்ட் இல்லையா? மார்க் டெஸ்ட் 2ல் செகண்ட் அட்டெம்ப்ட் தானே இது? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா செகண்ட் அட்டெம்ப்டா? அசஸ்மெண்ட்டில் நான் காலம்புரை அட்டன் பண்ணேன். அப்போ யாரோடது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் 2ல் செகண்ட் அட்டெம்ப்ட் யாரோடது? நிகா சுல்தானா அவங்களோடது. ஸோ நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணுறேன். இதை இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் நிகா சுல்தானா. இது வந்து செகண்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அப்போ நிகா 2/1 அப்படின்னு கொடுத்து இதை சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினதை என்ன பண்ணணும்? முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணினா என்ன? நான் வந்து ஒரு புக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் ரிப்பீட்டட் இல்லாத கொஸ்டின்ஸாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் ஒரு புக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.